பார்க்க போனா சில பேர் வந்து பங்குச்சந்தை ஒரு என்ன சொல்றது ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பங்குச்சந்தை என்றது ஒரு ராக்கெட் சயின்ஸ் அல்ல. அது சாதாரணமா எல்லாராலையும் செய்யலாம். இப்ப பங்குச்சந்தைக்கு வர்றாங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் என்று சொல்லும் போது எந்த தகுதியும் இல்லை. ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். இந்த பரிவர்த்தனை நிலையம் என்ன செய்யும் சொன்னா அந்த அந்த பங்குகளை ஒரு புரோக்கருக்கு கொடுக்கும். அந்த புரோக்கர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த புரோக்கர் தான் இன்வெஸ்டர்ஸுக்கு விற்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இன்றைக்கு இந்த காணொலியில என்ன விடயம் பார்க்க போறோம்னு சொன்னா எனக்கு வந்த இமெயில்கள் மற்றது கமெண்ட்ஸ்கள்ல பங்கு சந்தையை எப்படி ஆரம்பிக்கிறது, புது ஆக்கள் பங்கு சந்தையில எப்படி முதலீடு செய்கிறது, பங்கு சந்தையில நாங்க வரணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், பங்கு சந்தை எப்படி செய்கிறதுன்றது எங்களுக்கு சொல்லுங்க, பங்கு சந்தையில எப்படி நாங்கள் பங்குகளை வாங்குறது விற்கிறது தெரியாம இருக்குது, எப்படி செய்கிறது, பங்கு சந்தையினுடைய அடிப்படைகள் என்ன, அது எப்படி செயற்படுது என்றதை நாங்க அறிய விரும்புறோம் என்றதுதான் எனக்கு வந்த இமெயில்கள் மற்றும் கமெண்ட்ஸ்லையும் கேட்கப்படுற ஒரே கேள்வியா இருக்கு. அதனால இந்த காணொலி பங்கு சந்தைக்கு புதிதாக வர இருக்கிறார்கள் அல்லது பங்கு சந்தையை பற்றி புதிதாக அறிய இருக்கிறார்களுக்கான காணொலியா தான் இது இருக்கும். பங்கு சந்தையினுடைய அடிப்படையை என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா நான் விளங்கப்படுத்துறேன். பேசிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் என்ற விடயத்தை தான் இன்றைக்கு இந்த காணொலியில கதைக்க போறேன். நீங்க யூகேல இருந்து பார்த்தாலும் சரி, கனடாவில இருந்து பார்த்தாலும் சரி, யூரோப்ல இருந்து பார்த்தாலும் சரி, ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ சிங்கப்பூரோ மலேசியாவோ எங்கிருந்து நீங்க பார்த்தாலும் இந்த விடயம் பொதுவான விடயம் தான். சரி, இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல் லண்டன் தமிழ் மகன் இந்த யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா அவருக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றது லைக் பண்ணி விடுங்க. மற்றது இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அப்பதான் அவர்களும் இந்த காணொலியை பார்ப்பதனூடாக அவர்களும் பயன்பட்டு கொள்ளலாம். சரி, இந்த பங்கு சந்தை என்றாலே எனக்குமே இலங்கையில இருக்கீங்க அல்லது இங்க வந்து கூட கொஞ்ச காலமா பங்கு சந்தைண்டா என்ன விடயம்ன்றது எவ்வளவுதான் முயற்சி செய்து பார்க்க விளங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டுது. இப்போ திருப்பி அதை பற்றி ஆராய்ஞ்சி பார்க்கத்தான் அது முழுமையான விளக்கமே வந்துச்சு. பார்க்க போனா சில பேர் வந்து பங்கு சந்தை ஒரு என்ன சொல்றது ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பங்கு சந்தை என்றது ஒரு ராக்கெட் சயின்ஸ் அல்ல. அது சாதாரணமா எல்லாராலையும் செய்யலாம். இப்ப பங்கு சந்தைக்கு வர்றாங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் என்று சொல்லும் போது எந்த தகுதியும் இல்லை. ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். ஆங்கில அறிவு தேவையாண்டா அதுவுமே தேவையில்லை. அடிப்படை கல்வி அறிவு இருந்தாலே பங்கு சந்தைகளை வரலாம், பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம், பங்கு சந்தையில பணத்தை ஈட்டிக் கொள்ளலாம். பங்கு சந்தைகளை வாராக்களுக்கு மிக முக்கியமான மூன்று தகுதிகள் தேவை. ஒன்று டிசிப்ளின், ஒழுக்கம் இருக்கணும். பணம் தொடர்பாக காசு தொடர்பான ஒரு ஒழுக்கம் இருக்கணும். மற்றது பயம் இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது. மூன்றாவது பேராசை, கிரீட் இருக்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இந்த மூன்றும் தான் மிக முக்கியமான அடிப்படையான தகுதி. சரி, இப்ப நாங்க பங்கு சந்தையினுடைய அடிப்படை விஷயங்களுக்கு போவோம். பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் என்றா என்ன, இதை பாக்குறதுக்கு முதல்ல சில விடயங்களை பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னா அப்படியே இதை அதோட கனெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு கூட விளங்கும். முதலீடுண்டா என்னன்னு பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட். எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை மேலும் பணமா பெருக்கிறதுக்கு இந்த பணத்தை சில நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்துறது, இதுதான் முதலீடு. சில பேர் பார்த்தீங்கன்னா தங்கங்களை வாங்கி குவிப்பினம். போன வருஷம் நாங்கள் தங்கத்தை வாங்கியிருந்தா இன்றைக்கு தங்கம் விற்கிற விலை டொப்புல நிற்கிது, நல்ல வருமானம் கிடைக்கும் இப்போ வித்தா. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிகளில் கொண்டு காசு போடுவினம். சில பேர் வந்து வங்கிகளில் கொண்டு போய் நிலையான வாய்ப்புகள் சேமிப்பு வாய்ப்புகளில் முதலீடு செய்வினம். இதனூடாக அவர்கள் வருமானங்களை பெற்றுக்கொள்வினம். அவரவர் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீடுகளை செய்வினம். இதெல்லாம் பொதுவாக முதலீடு செய்வதற்கான வழிமுறைகள். இதே மாதிரியான ஒரு வழிமுறை தான் கம்பெனிகளில முதலீடு செய்கிறது. கம்பெனியில கொண்டே காசை போடுறது. சரி, கம்பெனி என்றா என்ன? கம்பெனி என்றது ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து அதனூடாக வருமானத்தை உழைக்கிறது. இல்லைன்னு சொன்னா ஒரு சேவையை செய்து அதனூடாக வருமானத்தை உழைக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், நல்லாவே போய்கொண்டிருக்குது. எனக்கு ஒரு ஆசை இந்த கம்பெனியை கொஞ்சம் பெருசாக்கணும்ண்டு. அப்போ 4 பேரை கேட்குறேன், வாங்கப்பா இந்த கம்பெனியை கொஞ்சம் பெருசாக்கணும், சேர்ந்து செய்வோம்ண்டு. அப்போ 4 பேரும் பிறகு எங்களுக்கு மூலதனம் கூடும், எல்லாரும் காசு கொண்டு விரும்பினோம், அதை வச்சுக்கொண்டு நான் கம்பெனியை கொஞ்சம் பெருசாக்கலாம். கம்பெனி நல்லாவே போய்கொண்டிருக்கு. எங்களுக்கு இன்னும் ஒரு ஆசை வந்துட்டு, இந்த கம்பெனியை கொஞ்சம் பெருசாக்கணும், இன்னும் பெருசாக்கணும். அப்ப கம்பெனியை கொஞ்சம் பெருசாக்கணும்னு சொன்னா எங்களுக்கு நிறைய மூலதனம் தேவை. அப்ப இந்த மூலதனத்தை நாங்க எப்படி பெறுறது? இதுக்கான வசதியை செய்து கொடுக்கிறது தான் இந்த பங்கு சந்தை. இந்த பங்கு சந்தை எப்படி செயற்படுது?
இப்ப இந்த கம்பெனியில நாங்க நிறைய பேர்கிட்ட இருந்து மூலதனத்தை பெறணும்னு சொன்னா எப்படி பெறுறது? பங்குகளை விற்க வேணும். அது என்ன பங்குகள்? இப்ப ஒரு நபர்கிட்ட நாங்க 100 பவுண்டுகளை மூலதனமாக எங்களோட கம்பெனிக்கு வாங்குறோம்னு சொன்னா அவருக்கு ஒரு அத்தாட்சி பத்திரம் கொடுக்கணும். பேங்க்ல கொண்டு போய் காசை போட்டோம்னா எங்களுக்கு ஒரு பாஸ்புக் தெருவினம் பதிஞ்சு போட்டோம். அதே மாதிரி ஒருத்தர் எங்களோட கம்பெனிக்கு வந்து முதலீடு செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு அத்தாட்சி பத்திரம் கொடுக்க வேணும். அதான் பங்கு பத்திரம். இந்த பத்திரத்தை நேரடியாக அவருக்கு கொடுக்க முடியாது. அத கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தின் ஊடாகத்தான் கொடுக்க வேணும், விற்க முடியும். அது என்ன பங்கு பரிவர்த்தனை நிலையம்ன்றது? அது வந்து எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லலாம். இப்ப லண்டன்ல இருக்கிறது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொழும்புல இருக்கிறது கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மும்பைல இருக்கிறது மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நியூயார்க்ல இருக்கிறது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாடுகள்ல ஒரு பங்கு பரிவர்த்தனை நிலையம் இருக்கும். அது சுயாதீனமா செயற்படும் அரசாங்க நிறுவனங்களாகவும் இருக்கும். பொதுவுல அரசாங்கத்தை கட்டுப்பாடுல இருக்கும். இந்த பங்கு பரிவர்த்தனை நிலையத்துல நாங்கள் என்ன செய்யணும்? எங்களோட கம்பெனி போய் முதல்ல பதிவு செய்யணும். இப்படி நாங்க கம்பெனியை வந்து பெருசாக்க போறோம், எங்களுக்கு நிறைய மூலதனம் தேவை, அதனால நாங்கள் எங்களுடைய பங்கு பத்திரங்களை நாங்க விற்க போறோம் என்று சொல்லி இந்த பங்கு பரிவர்த்தனை நிலையத்துல பதிவு செய்து அவங்கள்ட்ட அந்த பங்குகளை கொடுக்க வேணும். இந்த பரிவர்த்தனை நிலையம் என்ன செய்யும்னு சொன்னா அந்த அந்த பங்குகளை ஒரு புரோக்கருக்கு கொடுக்கும். அந்த புரோக்கர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த புரோக்கர் தான் இன்வெஸ்டர்ஸுக்கு விற்க முடியும். யாரு இன்வெஸ்டர்ஸ்? சாதாரணமான ஆட்கள், இண்டிவிஜுவல்ஸும் பெறுவினும், வேற நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், முதலீடு செய்யற நிதி நிறுவனங்களும் பெறும், இன்ஸ்டிடியூஷன்ஸும் பெறும். அப்படித்தான் இந்த பங்குகளை இந்த கம்பெனி விற்பனை செய்யுது. இப்ப எப்படி கம்பெனி வந்து பங்கு பரிவர்த்தனைக்கு கொடுக்கும், பங்கு பரிவர்த்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து புரோக்கர்ஸுக்கு கொடுக்கும், புரோக்கர்ஸ்கிட்ட இருந்து தான் இன்வெஸ்டர்ஸ் வாங்கலாம். தனியாரும் வாங்கலாம், இன்ஸ்டிடியூஷன் வேற நிறுவனங்களும் வாங்கலாம். இந்த பங்குகள்ல முதலீடு செய்யற அந்த பங்கு பத்திரங்கள்ல முதலீடு செய்யறதுல என்ன நன்மை என்று சொன்னா ஒன்று 2 விதமான நன்மை இருக்கு. ஒன்று பங்கு பத்திரங்கள் விலை கூடும் போது, அந்த கம்பெனியினுடைய பங்குகளுடைய விலை கூடும் போது எங்களுக்கு லாபம் கிடைக்கும். 10 பவுண்டுக்கு ஒரு பங்கு நாம் வாங்குறேன் இன்றைக்கு சொன்னா இன்னும் ஒரு 6 மாதத்திலேயோ அல்ல 1 வருஷத்திலேயோ அதனுடைய பங்கு 15 பவுண்டுகளாக அதிகரிச்சுன்னு சொன்னா நான் அந்த நேரத்துல வித்தேன்னு சொன்னா எனக்கு 5 பவுண்டுகள் ஒரு பங்குல கிடைக்கும். இப்படி நான் ஒரு 1000 பங்குகளை வாங்கியிருந்தா எனக்கு 5000 பவுண்டுகள் ஒரு வருஷத்துல லாபமா கிடைக்கும். அப்ப பங்குகளோட விலைகள் அதிகரிக்கும் போது நான் வித்தேன்னு சொன்னா அந்த அதிகரிப்பு தொகை எனக்கு லாபமாக கிடைக்கும். இன்னும் ஒரு விதமான லாபமும் பெறும். அந்த 1 வருஷம் வரைக்கும் இந்த கம்பெனி ஈட்டுகின்ற வருமானத்திலிருந்து எங்களுக்கு டிவிடெண்ட், பங்கு லாபங்களை கம்பெனி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னா நாங்கள் பங்கு அந்த கம்பெனியினுடைய ஒரு பங்குதாரராக இருக்கிறதால, பங்கு நாங்க வைத்திருக்கிறதால இந்த கம்பெனி அந்த வருடம் உழைச்சதுக்கான லாபத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சிறிய தொகையை தரும். இது டிவிடெண்ட் அல்லது பங்கு லாபம் என்று சொல்லலாம். 2 விதமான வருமானம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப சாதாரணமான ஒரு இண்டிவிஜுவல், நாங்க சாதாரணமான ஆட்கள், நாங்க எப்படி கம்பெனியில முதலீடு செய்யறோம்னு சொன்னா நாங்க அப்படி ரிவர்ஸ்ல வருவோம். கம்பெனிக்கு எப்படி முதலில் இந்த புரோக்கர்ஸ்கிட்ட தொடர்பு கொண்டு புரோக்கர்ஸ்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வேணும். அவங்கள்ட்ட ஓப்பன் பண்ணினால் அதுல இருந்து அந்த அக்கௌண்ட்டூடாக நாங்கள் பங்குகளை வாங்கலாம். அந்த புரோக்கர்ஸ் என்ன செய்வாங்க? எக்ஸ்சேஞ்சிட்ட இருந்து பங்குகளை அவங்க வாங்குவாங்க. பிறகு எக்ஸ்சேஞ்சுக்கு யார் கொடுத்திருப்பாங்க? கம்பெனி கொடுத்திருக்கு. அப்போ சாதாரணமான ஆட்கள் நாங்கள் பங்குகளை கம்பெனியில முதலீடு செய்யணும்னு சொன்னா புரோக்கரோடாக தான் வாங்குவோம். புரோக்கரோடாக நாங்கள் கணக்கை ஓப்பன் பண்ணி வாங்கிட்டோம்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எங்களோட கம்பெனி, எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பெனியில பதியப்பட்டுடும். நாங்கள் ஒரு கம்பெனியினுடைய ஒரு பங்குதாரராக மாறிடுவோம் பங்குகளை வாங்கின உடனே. இப்ப நாங்க எப்படி பங்கு சந்தை செய்யறோம்னு சொன்னா ஒரு புரோக்கர்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பங்குகளை வாங்குறது விற்கிறது தான் எங்களுடைய வேலை. இப்ப டெக்னாலஜியா, முந்தியெல்லாம் பங்கு பத்திரங்கள்ல சைன் பண்ணி பேப்பராக கொடுத்து கொண்டிருந்த அந்த காலத்துல இப்ப எல்லாமே எலக்ட்ரானிக்காக மாறி ஆன்லைனாக மாறி இப்ப நாங்க பேங்கினுடைய ஆன்லைன் டிரான்சாக்சன் செய்கிற மாதிரி தான் புரோக்கர்ஸனுடைய ஆப்ல போய் பை செல் என்று சொல்லி போட்டு நாங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். எப்ப வேணாலும் வாங்கலாம், எப்ப வேணும்னாலும் விற்கலாம். பங்களுடைய விலைகள் எப்ப கூடுது குறையுதுன்றதை பார்க்கறதுக்காக அந்த பங்களுக்கான சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண புரோக்கர்ஸுடைய அக்கௌண்ட்லையும்
பார்க்கலாம், அல்லது ரேடிங் வியூ அல்லது investing.com என்ற இதுலையுமே போய் பார்த்து கொள்ளலாம். இந்த புரோக்கர்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றது என்று தொடர்பில் ஒரு காணொலி ஏற்கனவே நான் போட்டுட்டேன், அதுல போய் நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்படித்தான் பங்குச்சந்தை செயற்படுது, இப்படித்தான் நாங்க பங்குச்சந்தையில முதலீடு செய்கிற வழி. இந்த காணொலியூடாக ஒரு பொதுவான ஒரு ஃப்ரேம்வொர்க் ஷேர் மார்க்கெட் என்னன்றது புதியவர்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் தொடர்பில் நான் சில எபிசோடா போட்டு கொண்டு வரேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.